ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சைக்கோ ஜாதக அமைப்பு யாருக்கு, இதன் தலைப்பு. பொதுவாக மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி அதன் மூலம் நாம் சந்தோஷம் காண்பது. வாடும் பயிரை கண்டபோதெல்லாம் வாடி நின்றேன் அப்படின்னு வள்ளலாருடைய வாக்கு. இந்த மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி தானும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு குரூப் இருப்பாங்க. இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை துன்பப்படுத்தியே தாங்கள் சந்தோஷமா இருப்பாங்க. அதாவது சைக்கோயிசம். மற்றவங்க கஷ்டப்பட்டா இவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அது ரத்த சம்பந்தப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி, தான் பெத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தான் கட்டிய வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, குரூரமான எண்ணம். தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க, தன்னுடைய நண்பர்கள், வாழ்க்கை துணை, குழந்தைகள், உறவுகள், நெருங்கிய உறவுகள், தனது தாய் தகப்பன்னு யாரையுமே விட்டு வைக்காத ஒரு சைக்கோத்தனமாக அவங்க கஷ்டத்தில் இவங்க சந்தோஷம் அடைகிறதுன்ற அமைப்பு உண்டு. இப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம பார்க்க தான் செய்கிறோம். எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இது போன்ற வக்ர எண்ணம் கொண்டவர்களை, அதிகப்படியாக மனநிலை பாதிப்பு உள்ளவர்களை, மற்றவர்களை துன்பப்படுத்தி அதில் தான் சந்தோஷமடையும் தன்மை உடையவர்களை உருவாக்குகிறது அப்படிங்கிறது இன்னைக்கு பார்க்கலாம். பொதுவாக ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி வக்ரம் பெற்ற நிலையில் இருந்தாலும் அல்லது லக்னத்தில் வக்ர கிரகங்கள் அதிகமாக உட்கார்ந்தாலும் அவர் கொஞ்சம் சைக்கோ மாதிரி தான் செயல்படுவாருங்க. எப்போ என்ன செய்வாங்கன்னு சொல்லவே முடியாது. இவர்களுக்கு சில நேரங்களில் மற்றவர்களை துன்பப்படுத்தி சந்தோஷப்படும் குணம் நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கிரகம் வக்ர கிரகம் தசை நடத்தி இது 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து தசை நடத்துச்சுனாலோ, அல்லது சந்திரனை ரொம்ப க்ளோஸாக பிடிச்சி வக்ரமடைந்த நிலையில் ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் இவர்களும் மற்றவர்களை துன்பப்படுத்தி சைக்கோ மாதிரி செயல்பட்டு அந்த துன்பத்தில் இன்பம் காணும் தகுதி உடையவர்களாக இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் விட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வக்ர கிரகங்கள் லக்னத்தோடு தொடர்பு கொண்டா இருக்கும். இன்னொன்று வக்ரம் பெற்ற கிரகம் தசை நடத்தி 5ஆம் இடத்துலையும் சந்திரனோடையும் சேர்ந்திருந்தாலும் இந்த குணம் வரும். இது போக பார்த்தீங்கன்னா அதீத துன்பங்களை வெளிப்படுத்தக்கூடிய வீடுகள்னு சொல்லக்கூடிய பாவ வீடுகளான மேஷம், விருச்சிகம், மகரம் மற்றும் கும்பம். இந்த 4 வீடுகளில் கும்பமும் விருச்சிகத்தில் அதிகப்படியாக பாவிகள் உட்கார்ந்துருந்தாங்கன்னாலும் இவர்களும் சைக்கோ மாதிரி செயல்படுவாங்க. பாதகஸ்தானம் காலபுருஷனுடைய வீடு கும்பம். இந்த வீட்டில் நல்ல நிலைமையில் உட்கார்ற கிரகமே இல்லை அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். அதீத பாவிகள்னு சொல்லக்கூடிய சனி, செவ்வாய், ராகு, கேது, சூரியன் இவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இந்த கும்ப வீட்டில் அமர்ந்தாலும், அதே மாதிரி அதீதமான பாவ வீடுன்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் சனி, செவ்வாய், ராகு, கேது, சூரியன் மாதிரியான பாவிகள் அமர்ந்தாலும் இவர்களும் சைக்கோத்தனமாக நடந்து கொள்ளும் தன்மை கொண்டவர்கள். அதாவது மனப்பிறழ்வு, நேர்மையாக ஒரு விஷயத்தை நேர்கொண்ட அணுகுமுறையோட அணுகாமல் குறுக்கு வழியாக அணுகிறது, குதர்க்கமாக யோசிக்கிறது, மற்றவங்களை எப்படி கஷ்டப்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறது, அந்த கஷ்டத்தில் நம்ம எப்படி சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறது, பழிவாங்கும் எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறது, நீண்ட கால வன்மத்தை உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிறது, எதையுமே அவ்வளோ ஈஸியாக மறந்துடாமல் ஞாபகம் வச்சுட்டே இருக்கிறது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 2002 நீ என்ன செஞ்ச தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க. 2025, அதாவது 23 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதையெல்லாம் ஞாபகப்படுத்தி பழி வாங்குவோம். அப்போ நீ என் காலை மிதிச்சடா, அதுக்கு தான் பதிலுக்கு இன்னைக்கு உன் காலை நான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கும். 30 வருஷமாக உன்னை பழி வாங்கிறதுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்டாங்கிற சினிமா டயலாக்லாம் இந்த சைக்கோ ஜாதகங்களுக்கு தான் பொருந்தும். 30 வருஷம் வாழ்க்கையவே முடிச்சுக்கிற அளவுக்கு இந்த பழிவாங்கும் குணம்ங்கிற ஒன்று மட்டுமே இவங்களை வாழ வைக்கும். சைக்கோத்தனமாக மற்றவர்களை துன்பப்படுத்தி பார்ப்பது, அள வைத்து பார்ப்பது, கஷ்டப்படுத்தி பார்ப்பது, வேதனை சிந்த வைப்பது, ரத்தம் சிந்த வைப்பது, உழைப்பை சுரண்டுவது, அவர்களுடைய உழைப்பை உதாசீனப்படுத்துவது, அவங்களுடைய திறமைகளை ஒன்றுமே இல்லைன்னு மட்டம் தட்டி பேசுறது, இந்த மாதிரி நிறைய குணாதிசயங்களை இவங்க வெளிப்படுத்துவாங்க. இந்த மாதிரி மனிதர்களை நம்ம சுற்றி சுற்றி பார்க்க முடியும்.
முதல்ல இந்த குணத்தை கொடுக்கக்கூடியது வக்ர கிரகங்கள். வக்ர கிரகம் லக்னத்தோட பயங்கரமாக தொடர்பு கொண்டாலோ இல்லை லக்னாதிபதியே வக்ரமாக இருந்தாலோ இந்த குணம் நிச்சயமாக வெளிப்படும். அதே மாதிரி ஒரு கிரகம் வக்ரம் பெற்று திசை நடத்தும் காலத்திலையும் சரி, அவர் 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் இல்லை சந்திரனை ரொம்ப க்ளோஸாக பிடிச்சிருந்தாருனாலும் இந்த குணங்கள் வெளிப்படும். ஒரு உதாரணமாக ஒருத்தருக்கு செவ்வாய் வக்ரம், சரிங்களா? செவ்வாய் வக்ரம், விருச்சிக லக்னம்னு வச்சுக்குவோம். செவ்வாய் வக்ரமாக இருக்காரு, லக்னத்திலே சூரியன், லக்னத்தில் சூரியன், செவ்வாய் வக்ரகதியில் இருக்கார் 7ஆம் இடத்துல. இங்கே உச்ச சந்திரனும் சேர்ந்திருக்காரு. இவர் இந்த சந்திர திசை செவ்வாய் திசையெல்லாம் நடக்கும்போது பாடாத பாடுபடுத்திடுவார் தன்னை சார்ந்தவர்களை அண்டியவர்கள். அந்த வக்ர கிரகம் அப்படி லக்னாதிபதி வக்ரமாயிடுறாரா, அடுத்தது அவர் சந்திரனையும் பிடிச்சிருக்காரா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த குணாதிசயங்கள் ஃபுல் பவரில் வெளிப்படும். வக்ர கிரகங்களின் தன்மையில் இது வரும். அதுமாதிரி விருச்சிகத்தில் அதிகமான பாவக்கோள்கள் உட்காருது. ராகு விருச்சிகத்தில் இருக்காரு, கூடவே செவ்வாய் இருக்காரு, கூடவே நீச்ச சந்திரனும் அங்கேயே உட்காந்து, சனியும் அங்கேயே உட்காந்துருக்காரு. கேட்கவே வேணாம். இந்த மாதிரியான சைக்கோத்தனமான ஜாதகங்கள் தான் கொலை கூட செய்யும். அதையும் தாண்டி கூட பலவிதமான விஷயங்களை செய்வதற்கு தகுதி கொண்டவங்களா இருப்பாங்க. பாலியல் வன்கொடுமைக்கு மற்றவங்களை ஆளாக்குறது, உடல் உறுப்புகளை சிதைச்சு அதன் மூலம் சந்தோஷம் அடைகிறது, பிச்சைக்காரங்க தட்டிலிருந்தே புடுங்கி திங்கிறதுங்கிறது மாதிரியான வக்ர குணம் கொண்டவர்களாக இருக்கிறது, மற்றவர்களின் துன்பத்திலேயே தான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அனுபவிக்கிறது, இதெல்லாமே கொடுக்கக்கூடியது. இந்த விருச்சிக வீடு கும்ப வீட்டில் அதிக பாவிகள் இருக்குதுனாலே கொஞ்சம் டேஞ்சர். சரி, இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க எப்படி தங்களை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறது? முதல்ல தீவிரமாக ஏதாவது ஒரு இறை பக்தியை ஃபாலோ பண்ணணும். ஆன்மீக நாட்டங்களையும் செயலையும் சிந்தனையும் அதிகப்படுத்திக்கணும். ஆன்மீக நாட்டங்களை நீங்கள் அதிகமாக ஃபாலோ பண்ண உங்களுக்கு அந்த வக்ர குணங்கள், சைக்கோ குணங்கள் கண்ட்ரோல் ஆகும், மட்டுப்படும். மற்றவங்களை துன்பப்படுத்துறதன் மூலமாக இன்பம் காணும் அந்த புத்திங்கிறது மாறும். இந்த மாதிரி ஜாதகங்கள் உள்ள குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களே ஆரம்பத்திலிருந்தே வளர்க்கும் போது மிக மிக கவனத்துடன் எச்சரிக்கையுடன் ஹேண்டில் பண்ணி வளர்க்க வேண்டியது அவசியம். இங்கே எத்தனையோ பேப்பரில் நியூஸ் பார்க்குறீங்களே, பெத்த தகப்பனை தலையில் கள்ள தூக்கி போட்டு கொன்ன மகன், தாயை கழுத்தறுத்து கொன்ன பையன், இதெல்லாம் எங்கேருந்து வருது? அந்த வக்ர கிரகங்கள் மற்றும் இந்த சைக்கோத்தனமான அமைப்புகள்னால தான் வருது. தான் பெத்த பிள்ளைங்களே கிணத்துல தூக்கி போட்டு கொண்டு விட்ட தாய் படிக்கிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் அந்த சடனாக வரக்கூடிய அந்த சைக்கோத்தனமான, மற்றவங்களை துன்பப்படுத்தினாலும் பரவாயில்ல எனக்கு ரிலீஃப் கிடைக்கணுங்கிற மாதிரியான யோசனைகளின் வெளிப்பாடுகளில் வருது. இதில் மேசத்துலையும் மகரத்துலையும் இருக்கிற கிரகங்களும் ஓரளவுக்கு இந்த மாதிரி குணங்களை வெளிப்படுத்தும்னாலும் கூட இது ரெண்டுமே சரவீடுகள். மேசம் ஒரு சரவீடு, மகரம் ஒரு சரவீடு. இவர்களுக்கு இந்த எண்ணங்கள் போயிடும், நீண்ட காலம் நிலைக்காது. இங்கேயும் பாவ கோள்கள் அதிகமாக இருக்கும்போதும் அந்த மாதிரியான சைக்கோத்தனமான எண்ணங்கள் வரதான் செய்யும். இப்போ மேசத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்காரு, கூடவே சனி உட்கார்ந்துருக்காரு, கூடவே அமாவாசை சந்திரன் உட்கார்ந்துருக்காரு, கூடவே செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு, ராகு உட்கார்ந்துருக்காருங்கிற மாதிரி வந்ததுன்னா 2 கிரகம் 3 கிரகம் வந்துடுச்சுனாலே சிக்கல். இவங்களுக்கும் இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும், ஆனால் அது தொடர்ந்து நிலைக்காது. பட் இந்த நிலைத்த வீடுகள்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்திலையும் கும்பத்திலையும் கிரகங்கள் அதிகமாக பாவக்கோள்கள் உட்கார்ந்துட்டாங்கன்னா இவர்கள் மிக மிக டேஞ்சரஸ் ஃபெலோஸ் தான், மிகவும் அபாயகரமானவர்கள். இவங்க எப்போ என்ன செய்வாங்கன்னு யாராலையும் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. எதை வேண்டுமானாலும் செய்து அதில் தான் சந்தோஷமடையும் குணம் கொண்டவர்களாக இவர்கள் மாறிவிடும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்தில் வக்ர கிரகம் இருந்தாலும் கவனமாக இருங்க. ஒரு தசாநாதன் வக்ரகதியில் தசை நடத்தினாலும் கவனமாக இருங்க. அந்த வக்ரகதியில் தசை நடத்துகிறவர் போய் 5ஆம் வீட்டில் உட்காந்து அல்லது சந்திரனை பிடிச்சபடியோ இருந்தார்னா ரொம்ப எச்சரிக்கை. நீங்களும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். விருச்சிகத்தில் அதிக பாவக்கோள்கள் இருந்தாலும் மனதை சாந்தப்படுத்த உபாயங்களை கைகொள்ளுங்கள். அதே மாதிரி கும்பத்தில் அதிகப்படியான பாவக்கோள்கள் இருந்தாலும் மனதை சாந்தப்படுத்த உபாயங்களை கைகொள்ள வேண்டியது அவசியம். புரிஞ்சிச்சுங்களா? ஒரு சிம்ம லக்ன ஜாதகர், இவருக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் சனி சேர்க்க அங்கேயே சந்திரன் கடுமையான பாவத்துவம் தேய்வர். இவர் தன்னுடைய தாயாரையே கொடூரமாக கொலை செஞ்சுட்டு பீஸாக வெட்டி சூட்கேஸில் வச்சு தூக்கி போட்டார். அந்த குணம் எப்படி வெளிப்படுத்துதுன்னு பாருங்க. நாளுக்குடைய செவ்வாய் 7ஆம் இடத்துல போய் உட்காந்து சனியோடு சேர்ந்து சந்திரன் அங்கே கடுமையாக பாதிக்கப்படும் போது தாயை கொள்றார். வக்ரம், அந்த எண்ணங்கள் சைக்கோத்தனமாக. அதுக்கப்புறம் மனநிலை சரியில்லாதவர்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட்டு அது இதுன்னு போய்கிட்டு
அப்போ கிரகங்களின் இந்த மாதிரியான இணைவுகள் மனிதனை எந்த எல்லைக்கும் கொண்டு செல்லும் தன்மை கொண்டவை அப்படிங்கிறது மறந்துடாது. நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் கும்பத்தை கவனிக்கணும், விருச்சிகத்தை கவனிக்கணும், மேசம் மகர வீடுகளையும் சற்று கவனத்தில் கொள்ள வேண்டும். இங்கெல்லாம் அதிகமாக பாவிகள் உட்கார்றாங்கன்னா கொஞ்சம் டேஞ்சர். வக்ர கிரகங்களை கவனிக்கணும். ராகு கேது எப்போதும் வக்ர கிரகங்கள்ங்கிறத மறந்துடாதீங்க. லக்னத்தில் வக்ர கிரகம் தொடர்பு கொள்றதும் லக்னாதிபதியே வக்கரம் பெற்ற நிலையில் இருக்கிறதுமே சில நிலைகளில் உங்களை சைக்கோ மாதிரி செயல்பட வச்சு விபரீதமான சில வேலைகளை செய்ய வச்சிடும். உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் தவறிழைப்பது என்பது வேறு, திட்டமிட்டு தவறிழைப்பதுங்கிறது வேறு. உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் தவறிழைக்கிறது எல்லாருக்குமே பொது, எல்லா மனித சுகுணத்துக்குமே அது வரும். மிருகங்கள் கூட தவறு செய்யும். நம்ம வீட்டிலேயே வளர்த்த நாய் அதுக்கிட்ட இருந்து ஏதோ ஒன்று பிடுங்கும்போது படக்குன்னு கடிச்சு வச்சிடும். அதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் பண்ணுற தவறுகள் தான். நம்ம பெத்த பிள்ளைங்களே தூக்கி போட்டு மிதிக்கிறோம், கோபம் வந்தால் அடிக்கிறோம், அதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் பண்ணுற தவறுகள். ஆனால் பிளான் பண்ணி இவங்களை காலி பண்ணணும்னு முடிவெடுத்து செய்கிறது தான் அந்த சைக்கோத்தனமான விஷயங்கள். இந்த சைக்கோத்தனமான விஷயங்களுக்கு வக்ர கிரகங்களையும் கும்ப விருச்சிகத்தையும் மேச மகரத்தையும் பாவக்கோள்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருந்தபோது நடுவில் ஒரு நல்ல வலுவான சுபர் உட்கார்ந்தாருன்னா இந்த குணம் வெளியிலேயே தெரியாது. இப்போ குரு எங்கேயாவது இருந்து பார்க்குறாரு. இப்போ ஒரு ஜாதகத்தில் விருச்சிகத்தில் 4 கிரகம் பாவக்கோள்கள் இருக்குது. நீச்ச சந்திரன் இருக்காரு, செவ்வாய் இருக்காரு, சனி இருக்காரு, கூட கேதுவும் இருக்காரு. கடுமையான பாவத்துவம். இதை உச்சம் பெற்ற குரு பார்த்துட்டு இருக்காரு கடகத்திலேருந்து. இந்த குணங்கள் அப்படியே சாந்தப்படுத்தப்பட்டு, ஸோ இயற்கை சுபர்கள் வலுப்பெற்ற நிலையில் இந்த பாவிகளோடு தொடர்பு கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குணம் டைலூஸ் ஆகிடும். அதாவது நீசம் பெற்று போய்விடும், நீர்த்து போய்விடும். நாமளும் கொஞ்சம் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்ததுன்னா நம்மை கட்டுப்படுத்தி கொள்ள ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, மனதை ஒருநிலைப்படுத்துவது, அதிகமான ஆன்மீக சிந்தனைகள், தெய்வ வழிபாடுகள், இஷ்ட தெய்வ வழிபாடுகள்ங்கிற மாதிரியான அமைப்புகளில் போய்விடுவது நன்று என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.